விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மீனாட்சிபுரத்தில் குன்றக்குடி மலை அமைந்துள்ளது. இங்கு மொத்தம் 5 மலைகள் அருகருகே அமைந்துள்ளன. இதில் ஆமை மலை என்று குறிப்பிடக்கூடிய மலை அடிவாரத்தில் 10க்கும் மேற்பட்ட குகைகள் காணப்படுகின்றன. இந்த குகைகளில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த வெண்சாந்து ஓவியங்கள் இருப்பதாக வரலாற்று வல்லுநர்கள் தெரிவித்தனர். இப்ப நம்ம ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு பாறை ஓவியம் இங்க காண கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்திலிருந்து ஆமை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொத்தல் மாதிரி இருக்கு. அந்த பொத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு ஓவியம். இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா வெண்சாந்து ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனுடைய வாழ்க்கை நிலையை அருமையாக படம் பிடிச்சிருக்காங்க. படம் பிடிக்கிற மாதிரி ஒரு வரைதல் இருந்திருக்கின்றது. இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா கோட்டுருவமாக, அதாவது வெண்சாந்து ஓவியத்தில் கோடுகளாக வரையப்பட்டிருக்கின்றது. இந்த கோடுகளை பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது மனிதன், விலங்குகள் இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியுது. குறிப்பாக பழங்கால பாறை ஓவியங்கள் பச்சை, சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்களில் காணப்படும். இங்கு காணப்படுவது வெள்ளை நிற ஓவியங்கள். இந்த ஓவியங்கள் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்வியலை வெளிப்படுத்தும் வகையில் வெண்சாந்து கொண்டு தீட்டப்பட்டுள்ளது. இந்த வகை சாந்து கொண்டு வரையப்படும் குச்சி ஓவியங்கள் பல ஆயிரம் ஆண்டு அழியாமல் இருக்கும் என்பதை கற்கால மனிதர்கள் அறிந்து வைத்திருப்பது வியப்பின் உச்சமாக கருதப்படுகிறது. ஒரு சில பாறை ஓவியங்கள்ல இன்னமும் ஒரு சில குறியீடுகளோ ஒரு சில உருவங்களோ நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் அதை நம்ம விரிவாக சொல்ல முடியும். அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே மனிதர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் இங்கே வாழ்ந்து இந்த சின்ன சின்ன குடவரைகள்லாம் அவன் அமர்ந்து இதை வரைஞ்சிருக்கான், இதை பயன்படுத்தியிருக்கான், அவனுடைய வாழ்க்கை முறையை வரைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய குழு ஒன்று இருந்திருக்கின்றது. ஏன்னா ஒரு ஓவியத்தில் பார்க்கும்பொழுது ஒரு வீரன் அவனுக்கு ஒரு கிரீடம் அமைத்த மாதிரி ஒரு ஓவியம் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் அமைத்த ஒரு இது மாதிரி கூட வரைஞ்சிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது குழு தலைவனையும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியாக இந்த ஓவியங்களில் பல்வேறு விதமான சமூக காட்சிகள், பல்வேறு விதமான வேட்டை காட்சிகள், வாழ்க்கை முறை, அவர்களுடைய பொழுதுபோக்கு, இது எல்லாமே இந்த ஓவியங்கள்ல படம் பிடித்து வரைஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு குகை முழுவதும் காணப்படும் வேட்டை காட்சி அவர்களின் கூட்டு முயற்சியை காட்டும் விதமாக உள்ளது. பல வீரர்கள் இணைந்த வண்ணம் ஆயுதங்களால் கொடிய மிருகங்களை தாக்கும் ஆரவார காட்சி இதற்கு சாட்சியாக அமைகிறது. மேலும் சூரியன், புலி, யானை, குடிசை போன்ற ஓவியங்களும் உள்ளன. வேட்டை குழு தலைவன் என்பதற்கு ஆதாரமாக வீரர்கள் ஒருவர் தலையில் கிரீடம் இருப்பதும் அவரது தலைக்கு மேலே சூரியன் பிரகாசிப்பதும் வரையப்பட்டுள்ளது. சூரியனுக்கு அடுத்தபடியாக பறக்கும் தட்டு போன்ற வடிவில் ஒரு ஓவியம் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக உள்ளது. மலைக்கு மேல் உள்ள ஒரு குகையில் தலைவன் மற்றும் சூரியன் படம் மட்டும் வரையப்பட்டுள்ளது. தலைவனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உயரத்தில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சார், இது மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குன்னக்குடி மலைன்னு சொல்லப்படுற ஒரு பகுதி. நாங்கள் ஃபஸ்ட்டு இதை புக்கில் படிச்சிருக்கோம். புக்கில் படிக்கும்போது இங்கே சின்ன வயசுலையும் பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம் சார். அப்போ இது ஒரு ஓவியங்களாக மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஒரு வரலாற்று மாணவன், வரலாறை பற்றி படிக்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. சார் சொன்ன மாதிரி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் குகை ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அது இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் எங்கள் ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெருமை. ஆனால் இங்கே இப்போ நிறையா முள்காடாக வந்திருக்கு. நாங்கள் இங்கே சரியாக வரவும் முடியல, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இதை பராமரிக்கப்படாமல் இருக்குது. இந்த தட்பவெப்பநிலை காரணமாக, சூரிய காரணமாக இது நிறையா சேதமடைஞ்சிருக்கு சார். இதை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் மக்களும் ஏதாவது முடிவெடுத்தா இது நல்லா இருக்கும் சார். மற்றொரு மலையின் கீழ்ப்பகுதியில் 4 அடி நீளமும் 3 அடி உயரமும் உள்ள சிறிய குகை ஒரு மனிதர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் உள்ளது. அதன் அருகே ஒருவர் ஓய்வெடுக்கும் இடம் போல அகலமான குகை அமைந்துள்ளது. தற்போது அந்த பகுதியில் முட்புதர்கள் அதிகம் இருப்பதால் அருகில் செல்ல இயலவில்லை. சுமார் 40 அடி உயரமுள்ள மற்றொரு குகையில் மிருகம் ஓடுவது போன்றும் அதை ஒரு வீரன் விரட்டி செல்வது போன்றும் வரையப்பட்டுள்ளது. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வரை தெளிவாக காணப்பட்ட இந்த ஓவியங்கள் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை சீற்றம் காரணமாக சிறிதாக அழிந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் சிறிது ஆண்டுகளில் ஓவியம் இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் போய்விடும் என வரலாற்று ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பறக்கும் தட்டு போன்ற ஓவியம் சினை பிடித்த மிருகமாகவோ அல்லது கட்டில் அமைத்து அமர்ந்திருக்கும் தலைவரின் உருவமாகவோ இருக்கலாம் என வரலாற்று பேராசிரியர் கருத்து தெரிவித்தார். கற்கால மனிதர்களின் எச்சங்களாக கருதப்படும் இந்த ஓவியங்களுக்கு அருகே ஆன்மீகத்திற்கும் பஞ்சமில்லை. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு அருகிலுள்ள ஒரு மலைப்பாறையில் 4 கரங்களுடன் சங்கு மற்றும் மலரை கையில் ஏந்தியவாறு விஷ்ணு சிலையும் செதுக்கப்பட்டுள்ளது.
விஷ்ணு சிலைக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி சிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் முட்புதர்களுள் உள்ள இந்த சிற்பங்கள் மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. சிற்பத்திற்கு கீழே விஷ பாம்புகள் வசிக்கும் இடமாகவும் மாறியுள்ளது. ஆன்மீக தலமாக இந்த பகுதியை மாற்றி பொதுமக்கள் கற்கால மனிதர்களின் ஓவியங்களை பாதுகாக்க முன்னோர்கள் எடுத்த முயற்சியாக கூட இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் ஒரு மலையின் மீது மகாபலிபுரத்தில் காணப்படும் வெண்ணெய் பாறை போன்று உருண்டையான பாறையும் காணப்படுகிறது. இந்த பாறையை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியம் ஏற்படும் என்பதில் ஐயப்பாடு கிடையாது. இது வந்து எங்கள் ஊரில் இருக்க வெண்ணெய் உருண்டை பாறை. இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்திருக்கோம், பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து. பட் சார் கூப்பிட்டு வந்து ஃபீல்டு ஒர்க்காக பார்க்கும்போது அவங்க இன்னும் ஹிஸ்டரி ரிலேட்டடாக நிறைய விஷயம் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த பாறை வந்து ஒரு புவியீர்ப்பு விசையோட மையத்தில் வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இத்தனை வருஷமாக நாங்களும் பிறந்து எங்களோட 21 வருஷமாக நாங்கள் இதை பார்த்துருக்கோம். இதை இப்போ ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து இதை கவர்மெண்ட் வந்து வழி பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி இதை வந்து வர்றதுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். பெண் பிள்ளைங்களும் வந்து இதை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். இது மாமல்லிபுரத்தில் வந்து இதே மாதிரி வெள்ளை உருண்டை பாறை இருக்குது. அதுக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமையான ஒரு பாறை வந்து எங்கள் ஊரில் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வரலாற்று சிறப்புடைய இந்த பகுதி போதுமான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் சிதிலமடைந்து வருகிறது. மேலும் மது அருந்துதல் போன்ற தீய செயல்களும் இப்பகுதியில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இங்கு வசிக்கும் பல பட்டதாரி இளைஞர்களுக்கு கூட ஓவியங்கள் பற்றியோ சிற்பங்கள் பற்றியோ எந்த தகவலும் தெரியாமல் இருப்பது வேதனையாக இருப்பதாக வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவித்தனர். 20 வருஷமா நான் அந்த ஊர்ல தான் வசிச்சுட்டு இருக்கேன். ஆனா குன்னக்குடி மலைங்கிற இடத்த நான் வந்திருக்கேன், பார்த்திருக்கேன். கோவில் இங்க இருக்குது, நான் அந்த கோவிலுக்கு தான் நான் போய் சாமி கும்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த பிளேஸ்க்கு நான் வந்ததில்லை. இப்போ தான் நான் முத வந்து இங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற ஓவியங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்களாக இங்கே இருக்குது. அந்த ஓவியங்கள் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் இருக்கிற 2 மலைகள்லையும் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு வசதி நமக்கு இப்போ இல்லை. ஆனால் இங்கே வர்ற பாதையே ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்குது. நம்ம மலையிலேருந்து ஏறி இறங்கி வர்ற பாதைலாம் புதற்காடுகளாக இருக்குது. நம்ம அதையும் தாண்டி இங்கே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பாட்டில்கள்லாம் உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி கஷ்டமான வழியிலேருந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ வரலாற்று பூர்வமான செய்தி இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இடம் இருக்குதான்னு நான் இதுக்கு முன்னாடி வெளி இடங்கள்லாம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெம்பக்கோட்டையில், நம்ம பக்கத்தில் இருக்கிற வெம்பக்கோட்டையில் இருக்குது நான் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் நம்ம ஊர்லேயும் இப்படி இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்குள்ள பழமையான ஓவியங்கள் மற்றும் குகைகளை தமிழக தொழில் துறையினர் ஆய்வு செய்து மேலும் பல அரிய தகவல்களை சேகரிக்க வேண்டும் எனவும் இந்த இடத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.